நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கலைஞர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி. முத்து கடல் வதைத்து மூன்று நெறி வளர்த்து கற்று கலைமிகுந்த தாயகமே, கட்டும் கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே, நதியில் விளையாடி தென்னன் மடியில் கவர்ந்த தமிழ்தாயின் தலைமகன், கூற்றன் இருந்தான் குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், அரசியலும் சீதனமாய் புலி சூழ நடடிந்த புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீரன் நன்னாகன் நவசலை அப்போதன் ஓக்குருமா சாத்தி முன்சாத்தான் செலுப்படுத்த தக்கோன், காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாளுக்கு காவலனம் நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி என்று எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாய் சேர்ந்து யாப்பிழா பாடல் எனும் யார் தரும் கவிதை எனும் மாப்பழா பொன் மடியில் வாங்கி காப்பழா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் மீற்றிருக்கும் மூப்பிழா தமிழ் முத்தமிழர்கள் கலைஞர் அவர்கள் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என்றால் அது மிகையாகாது. தேரோடும் கனவுகளை தெருவோடு விட்டு போராட வந்த தலைவர் அல்லவா. ஒப்பாரும் மிக்காரும் உள்ள தமிழினத்தின் தனிப்பெரும் தலைவர், தமிழ் ஆய்ந்த முத்தமிழறிஞர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் 50 ஆண்டு தலைவர், திராவிட பேரியக்கத்தின் முதற் பெரும் தலைவர், போட்டியிட்ட 13 பொது தேர்தல்களிலும் தோல்வியே காணாத சட்ட பேரவை உறுப்பினர், சட்ட மேலவை உறுப்பினர், 19 ஆண்டு காலம் தமிழகத்தின் முதலமைச்சர். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று 14 வயதிலேயே தமிழ் கொடி ஏந்தி கள்ளக்குடி மேற்மாற்ற தண்டவாளத்தில் தலை வைத்து மொழிப்போரில் தமிழுக்காக தனிமை சிறை அனுபவித்து தமிழ் வாழ தமிழர் வாழ தளராமல் உழைத்த தலைவர். உலகத்து தமிழர்களில் ஒருவருக்கு கொடுமை என்றால் உடனே குரல் கொடுத்து உரிமை காத்து மானம் காத்த தலைவர். அரசாண்ட காலத்தில் விவசாயி, தொழிலாளி, ஆசிரியர், அரசு ஊழியர் என அனைத்து நிலை மக்களுக்கும் திட்டம் தந்து ஆதரித்த சமூக நீதி காவலர் கலைஞர். தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மை மக்களின் நலம் காத்தவர், பெண்ணுரிமை போற்றியவர், இந்திய திருநாட்டிற்கே ஏராள முன்னோடி திட்டங்களை தந்தவர், எழுத்தாளர், கட்டுரையாளர், பத்திரிகையாளர், திரைப்பட கதை வசனக்கர்த்தா, திரை இசை பாடலாசிரியர் என தொட்ட துறையெல்லாம் முத்திரை பதித்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். சுயமரியாதை, பகுத்தறிவு, மூட நம்பிக்கை எதிர்ப்பு என வாழ்நாள் முழுவதும் பெரியாரின் பிள்ளையாய், அண்ணாவின் தம்பியாய் திகழ்ந்தவர். தேசிய அரசியலில் கோலோச்சியவர். அரசியல் வாழ்க்கையில் புயல் அடித்த போதும், பூகம்பம் நிகழ்ந்த போதும், அலை அடித்து சாய்ந்த போதும், ஆபத்து சூழ்ந்த போதும், இடர்கள் கோடி நேர்ந்த போதும், ஏமாற்றம் நிகழ்ந்த போதும், துரோகங்கள் தொடர்ந்த போதும், மழை உடைந்து சரிந்த போதும், மனம் சொல்லியா மாமனிதர் கழகத்தை காத்ததீரர். திருக்குவளை என்னும் சிறிய கிராமத்தில் பிறந்து இன்று உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் கொள்கைகளில் நின்று ஓயாமல் உழைத்த ஓய்வறியர் சூரியன் தனது 91 வயதில் 81 ஆண்டு கால இனம், மொழி, நாடு, பகுத்தறிவு, சமூக நீதி என உழைத்து 1000 ஆண்டு ஓங்கி தவம் கிடந்து வாராது வந்துதித்த வரலாற்று நாயகன் இறுதியில் ஓய்வு கொடுத்து தன்னுடைய அண்ணன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மீளாக கொண்டுள்ள இடத்தருகில் துயில் கொண்டு விட்டார். தலைவர் கலைஞரின் புகழ் கார் உள்ளவரை, கதிர் நிலவு உள்ளவரை, பார் உள்ளவரை, கழக உடன்பிறப்புகளாகிய நாம் அவர் கண்ட கொள்கைகளை கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு தவறாது அவர் கொள்கை வழி நடப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.